எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்ஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3/4 கிலோ அளவு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்கன் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போது இதில் நம்ம தண்ணியே சேர்க்காமல் இதை மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி சேர்க்காமே சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியில் வரும். நம்ம அதே தண்ணியிலே இந்த சிக்கனை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. நல்லா அது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே தண்ணியிலே சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த சிக்கனை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்திக்கலாம். நீளமாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வேக வச்சுருக்க சிக்கனை இது உள்ளே சேர்த்திக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், எண்ணெய் எல்லா சிக்கன்லேயும் நல்லா படுற மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கனை நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம அப்பப்போ நல்லா திருப்பி போட்டுகிட்டே வரலாம். இந்த எண்ணெயிலே இந்த சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகச்சில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்பப்போ மட்டும் நம்ம கீழே ரொம்ப பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலே இருந்து நல்லா சிக்கன் ரோஸ்ட் ஆகுறதுனால இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட போகும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் சுக்கா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாப்பாடு கூடயோ இல்லைன்னா சப்பாத்தி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிடச்சில ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.